ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் GV பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து குயிக் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ட்ரிம்மர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பியர்டு இருந்ததுன்னா, தாடி இருந்தால் அவங்களுக்கு ட்ரிம் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரிம்மர் ஒன்று இருக்குது, ஷேவர் ஒன்று இருக்குது. நம்ம வந்து ட்ரிம்மர் வாங்கியிருக்கோம். அதாவது அந்த எத்தனை வச்சுட்டு நம்ம மீதி இப்போ 1 mm தாடி இருக்கணும், 2 mm தாடி இருக்கணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம தாடியை. ஸோ அதுக்காக தான் நம்ம அதாவது ட்ரிம்மர் வாங்கியிருக்கோம். ஸோ இது குயிக்காக அன்பாக்சிங் பண்ணி என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிப்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் நிறையா பிராண்ட் இருக்குது. அதாவது ஃபிலிப்ஸ் உங்களுக்கு நோவா, அப்புறம் வந்து பேனாசானிக் இருக்குது, உங்களுக்கு ரெஜிம்டன் இருக்குது, அப்புறம் ஸ்கைக்கா இருக்குது, வேகா இருக்குது, ஸோ விஜிஆர்னு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஜில்லட் இருக்குது. அதில் ஃபிலிப்ஸ் தான் வந்து இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா போகுது, நல்ல பிராண்ட் இருக்குது. அப்புறம் எம்ஐ இருக்குது உங்களுக்கு, அப்புறம் ஜில்லட் இருக்குது, அப்புறம் வந்து ஜென்ரிக் இருக்குது, ஹேவல் இருக்குது, அப்புறம் வந்து கிம்டாக்னு இருக்குது, நோவா இருக்குது, பேனாசானிக் இருக்குது, அப்புறம் வந்து சிகா இருக்குது, வேகா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டாப் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிப்ஸ் தான் நம்பர் 1 இருக்குது. இப்போ சேல்ஸ்லேயும் சரி, அந்த ரேட்டிங்லேயும் சரி உங்களுக்கு நம்பர் 1 இருக்குது. இன்னொன்று இப்போது மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் கட் ஆகிறது தான் ரொம்ப கம்மியில் ஆகிறதே இல்லைன்றாங்க, 0 ஸ்கின் கட்டிங்கன்றாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கின் கட் ஆகி பிளட் வரதுல வந்து மற்ற ப்ராடக்ட்ஸில், அதாவது எம்ஐ இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸில் வருதுன்னு சில இடத்துல பார்த்துருக்கேன் நான். பட் இதில் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ரேட்டிங்காக உங்களுக்கு டாப் ரேட்டிங்காக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஃபிலிப்ஸ் செலக்ட் பண்ணோம், அதாவது ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர். அது அப்புறம் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட் வந்திருக்கு. நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ கட் பண்ணுறது இப்படி கட் பண்ணலாம். ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்களா, ஃபிலிப்ஸ் பியர்ட் ட்ரிம்மர் 3000 சீரீஸ் இது. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபிலிப்ஸ் இது ப்ராடக்ட் கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு BT3241 BT3241/15. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் கோடு. நெட் குவான்டிட்டி 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாருங்கள். இப்போ சீல் இது ஓப்பன் ஆகலை. இது பாருங்கள், சீல் ஓப்பன் ஆகலை, சீலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராடக்ட்டு, புது ப்ராடக்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தோனேஷியா. ஸோ மேட் இன் இந்தோனேஷியா. அந்த இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா 2022 தான். ஸோ ஓரளவுக்கு இது நியூ ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது சீல் மெயினாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட் மெயின். ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்கிறது இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஓப்பன்னா இப்போ இங்கே யுவர் நியூ ஃபிலிப்ஸ் பிராண்ட்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லாக் 1 year எக்ஸ்ட்ரா வாரண்டின்னு போட்டிருக்கு. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் இது ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் ஒரு பவுச், பிளாக் கலர் பவுச் கொடுத்துருக்காங்க, ஃபிலிப்ஸ் போட்டு. இது ஒரு சார்ஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சார்ஜர் இது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிம்மர் இது கொடுத்துருக்காங்க.
இது ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் ஐட்டம் எடுத்துருக்கோம் பாருங்கள். வாவ், இதுதான் வந்து ட்ரிம்மர். ஸோ இதுதான் வந்து ட்ரிம்மர், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் தெரியுது பாருங்கள், இங்கே நம்பர். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் சைஸ், பியர்ட் சைஸ் கட் பண்ணுற சைஸ் இதுதான். ஸோ ஆன் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இங்கே இது ரொட்டேட் பண்ணால் இந்த நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குதுங்க இதில். ஸோ சைஸ் வந்து நம்ம 10 வரைக்கும் வச்சுக்கலாம் இதில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரிம்மர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பியர்டு ஜாஸ்தியாக இருந்தால் 10, 9. ஸோ அது உங்கள் பியர்டு சைஸ் பொறுத்து நீங்கள் வச்சுட்டு அதை ட்ரிம் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுன்னா 1 வச்சுக்கலாம். ஸோ 1னா ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி ட்ரிம் பண்ணுறவங்களுக்கு 1, 2 இல்லை 3, 4 இல்லை அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், அது 1, 2. ஓகே, ஜஸ்ட் இது இப்படி ஆன் பண்ணால் போதும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பண்ணிட்டு இப்படி பண்ண வேண்டியதான் ட்ரிம்மிங். இப்படி பண்ணால் நம்மளுக்கு ட்ரிம்மிங் ஆகிடும் அழகாக. இப்படி பண்ணது எனக்கு எதுவும் இல்லை, ஸோ அதில் ஒன்றும் இல்லை, கட் ஆகலை. ஸோ இப்படி இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேடை நம்ம மாற்றிட்டு இப்படி எடுத்துட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இது கைட்டணுன்னா நம்ம இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது உள்ள இந்த சிஸ்டமில் அப்படி இருக்குது. ஜில்லெட் மாதிரி தான் இது. ஜில்லெட் நம்ம ஷேவிங் கிட் வாங்குறோம்ல. ஸோ சப்போஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது பாருங்கள், இந்த நாப் வந்து இங்கே போய் ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படி ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. அவ்வளோதான், பார்த்திங்களா, லாக் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இப்போது நல்லா லாக் ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி விளையாட்டி பாருங்கள். இது இந்த இடத்துல இப்படி அப்படி இது பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வேறு ஏதாவது மாற்றணுன்னா இது பாருங்கள், இது சைஸ் வேறு, ட்ரிம்மர் சைஸு. இந்த சைஸ் மாற்றினோன்னா இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம பாருங்கள் இப்படி வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு அவ்வளோ புஷ், ஜென்டில் புஷ். பார்த்தீங்களா, லாக் ஆகிடுச்சு பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் ஆன் பண்ணி இப்படி நம்ம பண்ணோன்னா இப்படி ஷேவிங் பண்ணிட்டு அடி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தான் ஆஃப் பண்ணிட்டு வேணான்னா நம்ம இது பாருங்கள், ஜென்டில் புஷ் இப்படி புஷ் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு இது ப்ரஷ். இது இப்போ நம்மளுக்கு இங்கே ப்ரஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ப்ரஷ்ஷு வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. இதுவும் வந்து ஒரு உங்களுக்கு இது வந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள் இப்படி போட்டு அப்படி லாக். ஓகே, இப்படி லாக் ஆகிட்டா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பியர்டு இருந்தால் உங்களுக்கு, அதாவது ரொம்ப பியர்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளீனாக. இதை பாருங்கள், இது வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் சைஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 10 வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, 10 வைக்கும்போது இது பாருங்கள் இவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு இது. ஸோ அதே வந்து 1 வச்சேன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இது இப்படி ஷேவ் பண்ணலாம். இப்படி நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஷேவ் பண்ணலாம். பாருங்கள் சவுண்ட் வருது. இது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், இமீடியட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டு டக்குனு உடனே நீங்கள் ஷேவிங் பண்ணிக்கலாம். ஷேவிங் பண்ணுற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது பேட்ரி. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேட்ரிஸ் இருக்குது இதுக்குள்ளே. பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் இது மோல்டாக இருக்குது, ஃபுல் கம்ப்ளீட் மோல்டாக இருக்குது. அது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் யாருக்காவது ப்ராடக்ட் எப்படி இருக்குது, யூசேஜ் எப்படி இருக்குது நீங்கள் இப்போ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து வெறும் ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அன்பாக்சிங், டெம்பிள்ஸு, ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து டூரு, ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் போனோன்னா எல்லாமே தனித்தனி லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஃபுட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் பீஸாஸு எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ளேலிஸ்ட் பிடிச்சிருக்கோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம பண்ணி போடுவோம். மேக்ஸிமம் நம்ம இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம கண்டென்ட் வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். So this is Balajee signing off from you. Bye. மறக்காம நம்ம சேனலை